எந்த மாதிரி உணவுகளை அதிகம் சாப்பிட்டா மாரடைப்பு வரும் தெரியுமா? முன்னாடிலாம் 50, 60 வயசுல தான் மாரடைப்பு வரும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாம எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப ஈஸியா வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உணவு பழக்கவழக்கம் தான். கோபி மஞ்சூரியன்ஸ், சிக்கன் 65, சமோசா, வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் எண்ணெயில அப்படியே பொரிச்சு எடுக்கக்கூடிய பொருட்கள். இது அப்படியே சாப்பிடும்போது இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இதனால கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிச்சு, இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிகிறதால, இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீரா இல்லாம மாரடைப்பு ஏற்படுது. அண்ட் ஆல்கஹால், பீஸா, பர்கர் இதெல்லாமும் மாரடைப்புக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம நீங்கலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்களா? கண்டிப்பா அப்ப இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கூற்றுப்படி, நம்ம அன்றாட உணவுல டிரான்ஸ் கொழுப்புகள் 0 இருக்கணும் அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறாங்க. ஆனா சந்தையில கிடைக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள்ல டிரான்ஸ் கொழுப்புகளே நிறைய இருக்கு. பேக்கரி, ஜங்க் உணவுகள், உருளைக்கிழங்கு சிப்ஸ் மற்றும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் கொழுப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது, மாரடைப்புக்கான அபாயம் இருக்கிறதா மருத்துவ நிபுணர்கள் எச்சரிச்சுட்டே வராங்க. அதனால ஃபுட் கண்ட்ரோல், ஃபுட்டை கரெக்டாக சாப்பிட்றது இதெல்லாம் முக்கியம். அப்போ எதை தாங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்களா? இதய நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவுகள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் சாப்பிட பழகுங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, இதயத்துக்கு ரொம்பவுமே நல்லது. இதய ஆரோக்கியத்திற்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நல்லது. இது மீன்கள், அக்ரூட் பருப்புகள், ஆளி விதைகள் ஆகியவற்றில் நிறையவே இருக்கு. ஸோ நல்லா மீன்கள் சாப்பிடலாம். வறுத்த மீன்களை தவிர, குழம்பு வைக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாம் சாப்பிட்றது, மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கவும், கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கிறதுக்கு உதவுது. அதேபோல பதப்படுத்தப்பட்ட தானியங்கள் எல்லாம் விட்டுட்டு முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகள், வெள்ளை அரிசிக்கு பதிலா ப்ரவுன் அரிசி, கோதுமை, ஓட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்கு. கடக்க வேண்டிய பாதைகளும் நிறைய இருக்கு. நம்ம உடம்பு மேல அக்கறை கண்டிப்பா இருக்கணும். இதயன்றது நின்னு போச்சுன்னா, ஒருத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ன ஆகுன்றத புரிஞ்சுகிட்டு, இதயத்தை பேணி காக்கிறதுல அக்கறை செலுத்திக்கணும். லைஃப் ஸ்டைல்ன்றது ரொம்ப முக்கியமானது. உணவு பழக்கவழக்கங்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா, மாரடைப்புலேருந்து நாம தவிர்க்கலாம். வல்லவன்